நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைய வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 கிலோ அளவில் நண்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு 1-2 இடித்து சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னா நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும்.